நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வசனத்தை கொண்டு நீர் பேசுவீராக. கடந்த வாரத்திலே எங்களுக்காக ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதிய தானியத்தையும் புதிய எண்ணெயையும் புதிய காரியத்தையும் புதிய கனிகளையும் புதிய மாவை குறித்து ஆவிக்குரிய வார்த்தைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தி, இப்பொழுது தேவாவியானவர் வசனத்தை கொண்டு எங்களோட பிழைபடுவீராக. நீர் பேசுவீராக. என் மாம்சம் வெளிப்படக்கூடாது. என் இருதயத்தின் நிறைவுகள் வார்த்தையால் வெளியே வந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்று சொல்லியிருக்கிறேன். வார்த்தை நீ பேசு. வசனங்களை கேட்கிற வேளையிலே அநேகருடைய இருதயமும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஒரு பலத்துக்கு நீ நடப்பிப்பீராக. நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிதாக்க வேண்டிய சில காரியங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சொல்லுகிறார், இதோ நம்மை பார்த்து, இதோ இப்பொழுதே நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அப்ப அவர் புதிதாக்க முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையிலே பழைய காரியங்களை கர்த்தர் அகற்றி அதை புதிதாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் அவர் புதிதாக்க கர்த்தர். இன்னைக்கு தேவன் எதை புதிதாக்குவே என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது பாருங்கள், 104 சங்கீதம் 30 வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது 104 சங்கீதம் 30 வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ரூபத்தை புதிதாக்க. நம்முடைய ரூபம், நம்முடைய முகரூபம், நம்முடைய சரீர ரூபத்தை கர்த்தர் புதிதாக்குவாராம். நம்முடைய ரூபம், அப்போ நம்ம பழைய மனிதர் தான். நம்முடைய ரூபத்தை அவரே புதிதாக்குவார். நம்முடைய ரூபத்தை புதிதாக்கும். சில பேருக்கு ஐயோ முகல்லாம் அந்த பனி காலத்துல முகல்லாம் வெளிப்படுது, அப்படியே வெள்ளை வெளியா இருக்குது. முகரூபங்கள். வசனம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு தேவாதி தேவன் மேல வரக்கூடியவர் கூட நீங்க மேல வரலாம். மேல வரக்கூடியவர்கள் முடியாதவர்களுக்கு உட்காரலாம். அப்படி வரக்கூடிய மேல வரலாம். கர்த்தர் நல்லவர். இது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் முக ரூபத்தை கர்த்தர் புதிதாக்குவார். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, பூமி ரூபத்தை, பூமிக்குரியவர்கள், பூமியில வாழ்கிற நம்முடைய ரூபத்தை கர்த்தர் புதிதாக்குவார். வசனம் சொல்கிறது பாருங்கள், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14 வசனம். உன்னத பாட்டு 2ஆம் சேனம், உன்னத பாட்டு
இரண்டாம் அதிகாரம் 14 வசனம். கண்மலையின் வெளிப்புகளிலும் கண்மலின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடுகளிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபமும் அழகுமாய் இருக்கிறது உன் என்றார். முக ரூபமும் அழகா இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய முக ரூபத்தை கர்த்தர் அழகாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வேதம் சொல்கிறது, உன் சத்தத்தை கேட்கட்டும். அப்ப நம்ம முக ரூபம், அந்த ரூபத்தை கர்த்தர் புதிதாக்க வேண்டும் என்றால் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கணும். நம்முடைய சத்தம் கேட்கப்படட்டும். அவரை துதிக்கிற சத்தம், அவரை பாடுகிற சத்தம், அவரை ஜெபிக்கிற சத்தம், அவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம், அவரை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. நிச்சயமாகவே நம்முடைய ரூபத்தை அவர் புதிதாக பண்ணுகிறார். சரி, என்ன ஒருவே இப்படி மாறிட்டு இருக்கீங்க, ஒரு தெரியாம இருக்கிறீ, இப்படி ஆயிட்டு இருக்கிறீங்க, உன்னை ஒருக்கு எடுத்திருக்கிற வியாதி என்ன வியாதியோ எதுவோ, நீ பயப்படாதே. நீ கர்த்தர் உன் ரூபத்தை புதிதாக மாற்ற போகிறார். உன் சரீரத்திற்கிற ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் புதிதாக மாற்ற போகிறார். டாக்டர் சொல்லிட்டார்கள், கைவிட்டார்கள். ஆனா கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நமக்காக கர்த்தர் கிருபை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினவர் நம்மை தொடர்ந்து நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஒரு பல்லவி பாடலாம். தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆயென்னடங்கா சோதிடும் தேவா என்றென்று நான் பாடுவேன். இன்னாவரை என் வாழ்விலே, இன்னாவரை எங்கள் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆயென்னடங்கா சோதிடும் தேவா என்றென்று நான் பாடுவேன். உன் ரூபத்தை அவர் புதிதாக்குவார். அந்த ரூபத்தை அவர் புதிதாக்குறார் என்று பார்க்கும் பொழுது உன் முக ரூபம் புதிதாக்கப்படும். எசேக்கியேல் 10 அதிகாரம் 10 வசனம். எசேக்கியேல் 10 அதிகாரம் 10 வசனம். அவைகள் நான்கும் ஒரே சாயலுமான
ஒரே சாயலுமான ரூபம் இருந்தது. ரூபம் இருந்ததா? ஒரே சாயலான ரூபம். அவள் நாளுக்கும் நம் எல்லாருக்கும் இயேசுவின் சாயல் அந்த ரூபம் தான் காணப்பட வேண்டும். நம்ம ரூபத்தை பார்க்கும்போது ஒரே சாயல். அந்த 4 ஜீவன்களுக்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்கும் போல காணப்பட்டது. சக்கரம் நடுவிலே நடுவிலே சக்கரம் இன்னொரு சக்கரமும் இருக்கிறது போல காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இப்ப சாதாரணமாக சக்கரம், இப்ப நீங்க போர் வீலர் கால் இது எடுக்குங்க, டயர் முன்பாக தெரிகிறது ஒரு பெரிய டயர். அதுக்குள்ள ஒண்ணு இருக்கும் காத்து போறதுக்கு. பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆனாலும் டயருக்குள்ள ஒரு டியூப் இருக்கிறது. இது குத்தி அது குத்தி பஞ்சர் ஆகும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த 4 ஜீவன் நம்ம பார்க்கும்போது நம்ம தான் பார்க்கிறாங்க, ஆனா நமக்குள்ளே கிறிஸ்துவர் இருந்து கொண்டிருக்கிறார். சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் இருக்கிறது போல டயருக்குள்ள ஒரு டியூப் இருக்குது. கர்த்தர் நம்ம காலத்திலே வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார். இந்த 4 ஜீவன்கள், இந்த சக்கரம் எங்க போகிறதோ இந்த 4 அந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிற அந்த டியூப் உள்ள போகும். இன்னைக்கு நமக்குள்ளே நம்ம பார்க்கும்போது நம்ம ரூபம் எல்லாம் யாரோ நம்மள இயேசு ரூபத்தை பார்க்கணும். நம்ம எதிர்க்க பார்க்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிறார் நமக்குள்ளே. அந்த 4 ஜீவனுடைய சாயல் ஒரே சாயலான ஒரே சன ரூபம். எஸ்என் ஜெபசன் எல்லாருடைய சுபம் அப்படி அவரை போல நம்ம காட்டணும். சக்கரத்துக்குள்ளே சக்கரம் இருக்கிறது போல, எப்படி டயருக்குள்ளே ஒரு டியூப் இருக்கிறதோ நமக்குள்ள இயேசு இருந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய முகரூபத்தை நாம் பிரதிபலிக்கிறோம். முகரூபம் என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் அவருடைய சாயலான ஒரே சாயலான இந்த முகரூபத்தை தேவன் புதிதாக்கப்படும் பொழுது நடக்கும் காரியத்தை சொல்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தானியேல் 2:31. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் பிரகாசமாய் இருந்தது. அதே வழியிலே அந்த ரூபம் எப்படி இருந்ததா? பயங்கர. நம்முடைய தேவன் அன்பே உருவானவர், நிச்சயமே நிச்சயம். அதே வழியிலே அவர் பட்சிக்கிற அக்கி என்கிறதை நம்ம மறந்து விடக்கூடாது. அன்பே உருவானவர் தான். அவருடைய ரூபம் பயங்கரமாய் இருந்ததா? பயங்கரமாய். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக ஒரு ரூபத்தை அனுப்புவார். நம்முடைய ரூபம் புதிதாக்கப்படும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2-3. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. அவருடைய வஸ்திரம். ஒரு பெரிய பிரச்சனை
அந்த முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் வந்து கேட்கிறார்கள், நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்? இந்த பெரிய பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியும்? கர்த்தர் ஒருவராலே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அவர்தான் இந்த கல்லை புரட்டி போட முடியும். யார் நமக்காக இந்த பிரச்சனை தீர்க்க போகிறார்கள்? யார் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார்கள்? யார் நமக்கு சுகத்தை கொடுக்க போகிறார்கள்? எல்லாரும் கைவிட்டார்கள். டாக்டர் கூட சிலுவையிலே நம்மளை கைவிட்டு விடலாம், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். நமக்காக கல்லை கர்த்தர் புரட்டுவார். கல் என்று சொல்லும்போது அந்த பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் மாற்றி போட வருகிறார். ரூபத்தை அவர் புதிதாக்கும் பொழுது கல் புரட்டப்படும். நமக்கு தடையாய் இருக்கிற எல்லா தடை கற்களை கர்த்தர் புரட்டி போட போகிறார். நீ ஆசத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தடையாய் இருக்கிற அந்த தடை கற்களை கர்த்தர் புரட்டுவார். ஆனா ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி நீ கூப்பிட்டுக் கொண்டே இரு, துதித்துக் கொண்டே இரு, சோத்தரித்துக் கொண்டே இரு. நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். எதை புதிதாக்குவார்? ரூபத்தை புதிதாக்குவார். ரூபத்தை புதிதாக்கப்படும் போது கல் புரட்டப்படும். இரண்டாவதா ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். 41ஆம் அதிகாரம் ஏசாயா 1ஆம் வசனம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமித்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக சேருவோம். நாம் எல்லாரும் எங்க போய் நிற்க வேண்டும்? நியாயஸ்தான பெலனை புதிதாக்குவாராம். எதை புதிதாக்குவார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுதையை போல செட்டைகளை அடித்து விரும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. பதற்றப்பட்டிடாது, பதிலை செய்திடாதே. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அது சரி, எதிரி செய்திடாதே. கர்த்தருக்கு என்ன சொல்கிறார் அது செய். கர்த்தருக்கு எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எதை சொன்னாங்க, எதையும் செய்யறாங்க. கர்த்தருக்கு என்ன சொல்கிறாப்பா? புது பலன் அடைவார்களாம். யோபில் ஒரு வசனம் உண்டு. யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மகிமை என்னில் செழித்தோங்கி. யோபு 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25 முடிய வாசிக்க வேண்டாம். 20ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்கள் போதும். என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புதுபலன் கொண்டது. என் வில் புது. அங்க வாசித்தீங்கன்னா அவர் காத்திருக்கிறார், காத்திருக்கிறார், காத்துக்கொண்டே இருக்கிறார். காத்திருக்கிறதினாலே என் வில் புது பலன், புது பலன். தேவ பிள்ளையே, காத்திருக்கிற வாழ்க்கையிலே சோர்வு வரும், சோதனை கூட பலவீனங்கள் வரும். இவ்வளவு போராட்டமா இருக்குது, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், காத்திரு. எவ்வளவு காலம் காத்திருக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள் காத்திரு. காத்திருக்கிற நமக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருவார். இந்த புது பலன் என்று சொல்லும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். காத்திருக்கிற அவர்களை பலன் தருவார், சமாதானம் அருளுவார், ஆசீர்வதிக்க செய்வார். விட்டுட மாட்டார். காத்திருக்கிறவங்களை பரதேசியா கணக்கார விட்டுட மாட்டார். அவர்தானே காத்திருக்கிறோம், அவர்தான் செய்து காத்திருக்கிறோம். விட்டுடுவாரா? அவமானப்பட விடுவாரா? வியாதியில நொந்து போக விடுவாரா? கடலில மூழ்கி போக விடுவாரா? ஒரு நாள் விட மாட்டா, ஒரு நாள் விட மாட்டா. நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறார். கொஞ்சம் தள்ளி முன்னுக்கு வந்து கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். புது பலன் கொண்டார், புது பலன். இந்த பலன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவனுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? கையிலே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49-50. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை லூக்கா 24ஆம் அதிகாரம் 49-50. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் என்ன பலனால்? உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள், இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கை புரட்டப்படும். இரண்டாவது, கை உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது? பலன் புதிதாக்கப்படும் பொழுது. நீ புதியவனை பெற்றுக் கொள்ள காத்திரு, காத்திரு, காத்திரு. புது பலன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதி. மூன்றாவது, எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான, நவமான புது இருதயம் தான், நவமானது புதிது, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். புதிதான ஆவி, நாவியா, புதிதான ஆவியை உங்களுக்கு நான் கொடுப்பேன். புதிய ஆவி. இந்த புதிய ஆவி என்று சொல்லும்போது எத்தனையோ பரிசுத்த ஆவியை குறித்து எத்தனையோ ஆவிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் வசனம் சொல்கிறது பாருங்கள், யாருக்கு தேவன் இந்த புதிய ஆவியை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 2-3. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 2-3. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. கண்கள் திறக்கப்படட்டும்.
நன்மை எது தீமை எது என்று கண்களை கர்த்தர் திறப்பா. இதற்கு குருட்டாட்டமா இருந்தோம். வெளித்ததெல்லாம் பால் பால் நினைச்சோம். பால் அல்லது பால் அல்ல. உன் கண்களை கர்த்தர் திறப்பாரா. அந்த பழத்தை புசித்ததினாலே கண்கள் திறக்கப்பட்டது. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஏமாவோர் சீஷர்களுக்கு அப்பத்தை கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கண்களை திறப்பாராக. கர்த்தர் கண்களை திறப்பார். காரணம் தேவ ஒரு புதிய தேவ ஆவி அவன் மேல் வந்து எந்த ஆவி இறங்கிச்சா? தேவாவி. மனுஷுடைய ஆவி அல்ல, பெருமையின் ஆவி அல்ல, தூக்கத்தின் ஆவி அல்ல, பொய்யின் ஆவி அல்ல, கலகத்தின் ஆவி அல்ல, கடங்கார ஆவி அல்ல, குடிக்கார ஆவி அல்ல. நம் மீது வந்து இறங்க வேண்டியது தேவ ஆவி. தேவ ஆவி அவன் மீது வந்து இறங்கினது. இன்னொரு வசனத்தை பாருங்கள். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவி. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். கர்த்தர் தேவாவியையும் ஞானத்தின் ஆவியையும் நம்மேல் நிரப்பும் பொழுது நம் கண்கள் திறக்கப்படும். இளையாவின் கண்களை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு நம்முடைய கண்ணை திறப்பாரா. சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கவனிங்கள். அந்த சங்கீதம் 51 10 11 12. தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் ஒதுக்கியும். நிலைவரமான ஆவி. 11. உமது முகத்தை விட்டு உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவி, நிலைவரமான ஆவி என்று 10ஆம் வசனத்திலே, 11ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி, 12ஆம் வசனத்திலே உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும். உற்சாகமான ஆவி. ஆவியா அப்படியே வாசித்ததுன்னா நொறுங்குண்டாவி, நறுங்குண்டது, நொறுங்குண்டது. அப்போ பல ஆவிகளை தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஒரே நிலையாய், இப்படியே சாயக்கூடாது, அப்படியே சாயக்கூடாது. ஒரு நாள் மேல, ஒரு நாள் கீழே, ஒரு நாள் நல்ல பக்தி, இன்னொரு நாள் வேலை, இப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நான் நிலைவரமான ஆவி, ஒரே தராசுல நிலைவரமான ஆவி, உற்சாகமான ஆவி, பரிசுத்த ஆவி என்னை விட்டு விலகாது. இயேசுவே எனக்கு இதை தாங்க, ஒரே நிலையான ஆவி. ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் ஆவியானவர் நியாயத்தின் ஆவியாய் நிலை கொண்டிருப்பாராம், நிலைத்து நிற்பார். ஏசையாவா? ஏசையா புத்தகத்தை பார். ஏசையா 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயம் விசாரிக்க ஏசையா 28:6. நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதில் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். யார் இருப்பாரு? கர்த்தர் இருப்பார். நியாயாதிபதியா, நியாயத்தின் ஆவியா இருப்பார். இவ்வளோ அநியாயம் செய்யறாங்களே, இவ்வளவு அக்கிரமசி நல்லாதான் இருக்கிறாங்க. இல்ல, அவன் நீதியுள்ள நியாயாதிபதி. உனக்கா நியாயம் தான் உட்காருவா, நியாயத்தின் ஆவியா உட்காருவா. அதனால் தேவ பிள்ளை, ஆண்டவரே எங்கள் ஆவியை நீங்கள் புதுப்பித்து, நான் சகலத்தையும்
புதிதாக்குவேன் என்று சொன்னாரே, நம்முடைய ரூபத்தை புதிதாக்க வேண்டும், நம்முடைய பலனை புதிதாக்க வேண்டும். நம்முடைய ஆவி நாம் பெற்ற அபிஷேக பரிசுத்த ஆவியை எந்த ஆவி நமக்குள் இருக்கிறதை யோசித்து பாருங்க. நமக்கு ஒரு பலன், சகலத்தை சகிக்க பலன், தாங்க பலன், எல்லாத்தையும் பொறுத்துக்கொள்ள பலன் இது நமக்கு தேவை இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ரூபத்தை புதிதாக்குவா, பலனை புதிதாக்குவா. ரூபத்தை புதிதாக்கப்படும் போது கல் பெரிய பிரச்சனைனா புரட்டப்படும், கல் புரட்டப்படும். பலனை புதிதாக்கும் போது கைகளை உயர்த்தி ஆசிரிப்பார். இங்கே பார்க்கிறோம், ஆவியை புதிதாக்கப்படுவது கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், எது நல்லது, எது கெட்டது, எல்லாத்தையும் நம்ம கண்ணை மஞ்சாக்காமல பூத்திச்சுன்னா எல்லாமே நமக்கு மஞ்சாவதான் தெரியும். ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தார், எங்கள் கண்ணை கர்த்தர் திறக்கல்லவராய். நான்காவதா ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ரோமர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 22ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிதான ஜீவன். என்ன ஜீவனா? ஜீவன் இருக்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன் ஜீவனை கர்த்தர் புதிதாய் மாற்ற ஒரு புது ஜீவன். நம்முடைய ஜீவன் இருக்குது. எதுக்கு? நம்ம நல்ல சுகத்தோடு பலத்தோடு யாருக்கும் பாரம் இல்லாமல் சுகதியாய் நடமாடிக்கொண்டிருக்க வேண்டும். உன் ஜீவனை கர்த்தர் இன்றைக்கு புதிதாக்கப்படுகிறார். உன் ரூபம் புதிதாக்கப்படும், உன் பலன் புதிதாக்கப்படும், உன் ஆவி புதிதாக்கப்படும். எப்பொழுதும் ஜீவன். இந்த ஜீவனை குறித்து வேதம் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4:5. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? கர்த்தருக்குள். யோவான் 1ஆம் அதிகாரம் 4:5. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை இருளை நம்மை பற்றிக்கொள்ள விடவே மாட்டா. எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பாங்க. அப்போ நம்முடைய ஜீவனை கர்த்தர் புதிதாக்க போகிறார். இந்த ஜீவன் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கேட்க செய்ய எதுக்குதான் இருக்க தெரியலையே. இல்ல, நீ இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உன் ஜீவன் புதிதாக்கப்படும். எதற்காக ஜீவனை புதிதாக்குகிறார்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21-22. கிறிஸ்து எனக்கு ஜீவன். பிலிப்பியர் 1:21-22. கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால், என் கிரியைக்கு தக்க பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். கவனிங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். என் கிரியைகளுக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. நான் அழுகிற அழுகைக்கு பலன், நான் விடுகிற கண்ணீருக்கு பலன், நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன், நான் விதைத்த விதைகளுக்கு பலன். ஒரு சமயம் விதை சொன்னியும் மழைக்காமல் இருக்கலாம். ஆனா என் கிரியைக்கு பலன் கர்த்தர் தருவார். உன் கிரியைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். நீ கர்த்தருக்காக செய்கிற அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். உன் கிரியைக்கு பலன். ஏன் தெரியுமா?
வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3, 4. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3, 4, 5. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். புது பாடிக்கொண்டே இரு, பாடலை பாடிக்கொண்டே இரு. புது பாடலை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்கள்தான். கரைகளை கர்த்தர் மாற்றுவார். கற்புள்ளவனாய், கற்புள்ள ஸ்திரியாய் கர்த்தர் மாற்றுவார். உன் பாவத்தை இவர்களே, கற்புடையவர்கள், கரைப்படாதவர் உன் வாழ்க்கையிலே இந்த நாள் முதல் கொண்டு உன் கரைகளை அவரே அகற்றுகிறார். உனக்கு ஒரு புது ஜீவன் கொடுக்கும் போது உன் சரிதோறு கரைப்படாதவர், கரையில்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் கிருபை செய்வாராக. கரையில்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் உன் கரையை நீக்குவார். உனக்கு ஒரு புது ஜீவன் கொடுக்கும் போது உன் கரைகள் எல்லாம் மாறும். உன் கற்பை கர்த்தர் பரிசுத்தமாக கரைப்படாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உன் வாயில பாடல்களை பாட வைப்பார். கர்த்தருக்காக நீ பாடிக்கொண்டே இருப்பாய். பாடல்களை கர்த்தர் தருவாராம். கடைசியாக நம்மை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றும். உன் ரூபம் புதிதாக்கப்படும், உன் பலன் புதிதாக்கப்படும், உன் ஆவி புதிதாக்கப்படும், உன் ஜீவனும் புதிதாக எல்லாம் இருக்குது நமக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் புதிதாய் மாற்றப்படுகிறார். நம்ம முகரூபத்தை கொடுக்கிறார், நம்முடைய சாயல் கர்த்தர் மாற்றப்படுகிறார். நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாம் தெரியும். மனுஷனையே கர்த்தர் புதிய மனுஷனை மாற்றினார். கடைசியாய் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கழித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் மனுஷனா அப்புறம் பழைய மனிதர்கள். ஒரு புதிய மனிதனை மாற்ற உனக்கு ஒரு மாற்றத்தை கற்று தர திருவிழி எடுக்க போகிறோம். அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ண போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய சுபாவம் மாறட்டும். நம்மை காணும் பொழுது அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த டென்ஷன், கௌத்தமா பேசுறது இதெல்லாம் அப்படியே விலகட்டும். அவருடைய ரத்தத்தை சேர்த்து பானம் பண்ண போகிறோம். நம்முடைய மனுஷனை ஒரு புதிதாய் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவார். மனுஷன் புதிய மனுஷனை மாற்றப்படுகிறார். எப்படி ஒரு மாற்றுகிறார் பாருங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசையர் 3:10. சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு புதிய சிருஷ்டி, புதிய மனுஷன் நம்ம அப்படியே புதிதாய் மாற்றுவாரா? புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷன் அல்லாம புதிதாக்க அவன் ஏற்கனவே பழசா இருந்தான். அப்படி புதிதாய் மாற்றி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. எதற்காக புதிய மனுஷன் நம்மை மாற்றினார் என்றால் நம்மை களங்கம் இல்லாமல் நம்முடைய எல்லா களங்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். களங்கம் இல்லாத 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்தில் வாஞ்சியாயிருங்கள். வசனம்தான் உன்னை களங்கமில்லாமல் கற்றுத்தார். நம்மை களங்கமில்லாமல் காப்பார். இதுவரைக்கும் கர்த்தர் காத்த கர்த்தர் இனிமேல் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். உன்னை களங்கமில்லாமல் காப்பார். ஒரு ரூபம் புதிதாக்கப்படும், உன் பலன் புதிதாக்கப்படும், உன் ஆவி புதிதாக்கப்படும், உன் ஜீவன் புதிதாக்கப்படும். ஒரு மனுஷன் புதிய மனுஷனாய் மாற்றும். புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் செல்லும்போது களங்கமில்லாமல் காப்பார். இதுவரைக்கும் காத்த நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, நம்மை களங்கமில்லாமல் காத்துக்கொள்ள அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம், மை துதிக்கிறோம். தேவரே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நீ புதிதாக்குவீரா? மற்ற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா? தொடர்ந்து கிருபை தருவீரா? தடைகளை அகற்றுவீரா? உடைய நாமத்தை மையப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.